ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹர்ஷ் மீடியா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாவேகா அரசுடைய முதல் பட்ஜெட் இன்னும் ஒரு சில நாட்களில் தாக்கல் பண்ணப்பட இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை மாதம் முடிந்து ஆகஸ்ட் மாதத்தில் தாக்கல் பண்ணப்படுது. இதில் என்னென்ன திட்டங்கள்லாம் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பட்ஜெட்டில் என்னென்ன அம்சங்கள்லாம் இடம்பெற வேணும்னு சொல்லிட்டு ஒரு சில ஆய்வுகள் வந்து ஜூலை 16ஆம் தேதி நடக்க இருக்குது. அதை பற்றின ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போது. அதனால் வீடியோவை மோஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். குறிப்பாக வந்து தாவேகா அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய திட்டங்களை வந்து அறிவிச்சிருந்தாங்க அவங்க தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி. அதில் குறிப்பான திட்டங்கள் எதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த இலவசமாக வந்து பயணம் செய்யக்கூடிய திட்டம் மகளிருக்கு, அது மட்டும் இல்லாமல் 2500 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம், அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கம் கொடுக்குற திட்டம் சொல்லிட்டு நிறையா திட்டங்களை வந்து அறிவிச்சிருந்தாங்க. இதெல்லாம் வாக்குறுதிகளாக நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு லேப்டாப் வந்து இலவசமாக வழங்குறதையும் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. இது போக டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் வந்து அறிவிக்கப்பட்டது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருந்தது. அதெல்லாம் எப்போ அமல்படுத்த போகிறாங்கிற ஒரு கேள்வி உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். இந்த ஒரு வருஷத்துக்கு, அதாவது அடுத்து வரக்கூடிய ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் வந்து அவங்க சொன்னது அமல்படுத்த போகிறாங்க அப்படிங்கக்கூடியதே நிர்ணயிக்க போகிறது இந்த பட்ஜெட் தான். இந்த பட்ஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஜூலை 2 இருந்து ஜூலை 22 வரைக்கும் பட்ஜெட்டு குறித்த நிதி பற்றின ஆய்வு வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஒரு ஆய்வில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 16ஆம் தேதி ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுது. எதற்காக வேண்டி அப்படின்னா, ஜூலை 16ஆம் தேதி அவங்க அமைச்சரவையை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டுறாங்க. அமைச்சரவையை கூட்டி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, என்ன திட்டங்கள்லாம் வந்துட்டு இடம்பெறணும் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆய்வு வந்து நடத்துகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட திட்டங்கள்லாம் ஃபைனலைஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் 2500 ரூபாய் திட்டம் வந்து இந்த வருடம் அமல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. 1000 ரூபாய் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு தான் போவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு இலவச பயணம் திட்டத்தை வந்து அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்குமே இலவசமாக வந்துட்டு பயணம் பண்ணிக்கொள்ளலாம் மகளிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கல்லூரி மாணவர்களுக்கான இலவச லேப்டாப் திட்டம், இதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிகாஸ் அது ஆல்ரெடி வந்து லாஸ்ட் இயர் கொடுத்துருக்காங்க. அதை ஸ்டாப் பண்ணாமல் அப்படி கண்டினியூ பண்ணால் போதுங்கிறதுனால அதையுமே அனௌன்ஸ் பண்ணலாம். பட் இளைஞர்களுக்கான 4000 திட்டம் வந்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதை எப்படி அவங்க செயல்படுத்தப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. பட் அதை உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா பண்ணால் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இந்த ஒரு பட்ஜெட்டில் என்னென்ன திட்டங்கள்லாம் இடம்பெற போகுது, சிஎம்மாக பதவியேற்றதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் முறையாக திட்டங்கள்லாம் அறிவிக்க போகிறாரு. என்னென்ன திட்டங்கள்லாம் இடம்பெற போகுதுன்னு சொல்லிட்டு மக்களே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். until then, thank you.